நம்ம முத்துவும் மலைக்கு போயிட்டு வந்துட்டாரு. வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் பிரசாதம் எல்லாமே எடுத்து விடு. அப்போ அவங்களுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறாருங்க. அதே டைம் நம்ம மீனாவும் அவங்க அம்மா வீட்டுக்கு பிரசாதம் எல்லாம் கொண்டுட்டு போகிறாங்கங்க. உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, மாப்பிள்ளை மலைக்கு போயிட்டு வந்துட்டாங்களா? வந்துட்டாருமா அப்படிங்கிற மாதிரி வந்து மீனாவும் சொல்கிறாங்க. அந்த டைம் நம்ம சீதா வராங்கங்க. வந்தோடனே உடனே அவங்க தம்பி கலாய்க்கிறாங்க, என்ன நீயும் சண்டை போட்டுட்டு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாங்க. இல்லைடா, நம்ம ஆஸ்பத்திரியில் ஒரு பிரச்சனை ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு அக்கா அவங்க பொண்ணுக்கு பீஸ் கட்ட காசு இல்லாமல் ஆஃபீஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். நான் அதுவும் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம உண்மையை மறைக்கிறது பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மீனாவுக்கு அந்த டைம் வந்து குற்ற உணர்ச்சியாக இருக்குங்க. உடனே என்ன அதுக்கு மீனாவோட அம்மா சொல்கிறாங்க, நம்ம மறைக்கணும்னு நினைக்காம அதை எப்படியாவது சரி பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம மீனாவுக்கு ஒரு ஐடியா வந்து நம்ம ரோஹிணியை பார்க்க போகிறாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா ரோஹிணி கிறிஸு அவங்க அம்மா எல்லோரும் கூட இருக்காங்கங்க. அவங்க வீட்டுக்கு போய் நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைம் வந்து ரோஹிணியோட அம்மா வந்து மீனான, நீ என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுவீங்கிற நம்பிக்கையில் தாம்மா போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம மீனா வந்து ரோஹிணிகிட்ட பேசுகிற டைம் பார்த்திங்கன்னா நம்ம வித்யா வந்துடுறாங்க. வித்யா வந்து எந்த உண்மையுமே தெரியாத மாதிரி மீனாவுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காதுங்கிற மாதிரியே ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்றைக்கி சீரியல் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.